இன்டெப்தா உள்ள போய் அது ஒரு உணர்வு பூர்வமா அது நம்முடைய இருதயத்தோட கலந்து மனசோட கலந்து அதை நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பிரசன்னம் நம்மை அறியாமலே ஒரு அழுக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட ஒரு 80% கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள வரல. அதனால தான் அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய பலன் இல்லாமல் இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் கடமையாய அல்ல. நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற இந்த கணக்கு அல்ல. எவ்வளவு மணி நேரம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தோட ஜெபம் பண்ணினேன், எத்தனை மணி நேரம் அந்த ஜெபத்தை நான் உணர்ந்து நான் ஜெபம் பண்ணேன். அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அதுல 15 நிமிஷம் தான் நீங்க ஒரே சிந்தனையோட ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க 1 மணி நேரம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜெபம் பரலோகத்துல 15 நிமிடமாய் தான் கணக்கு போடப்படும். ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய டைமை மட்டும் இல்லை, நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, இந்த ஜெப வாழ்க்கையை நம்ம எப்பவுமே விடாம நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இதில் ஒரு கேப் வந்துருச்சா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறது இல்லை, என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம உடனே நம்ம புதுப்பிச்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னா அதனுடைய பின் விளைவு நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும்.